லண்டன் ஏர்போர்ட் விமான நிலையத்தில் ஒரு இளைஞன் கையில் 2 சூட்கேஸ் வச்சுட்டு டிப் டாப்பா அவ்வளோ அழகா நடந்து போறான். ஒரு பெரிய பணக்காரரு வாட்ச் போட மறந்துட்டார். அவர் இவர்கிட்ட கேட்குறாரு, தம்பி மணி எத்தனை அப்படின்ட்டு. அவர் 2 சூட்கேஸையும் கீழே வச்சுட்டு அப்படி ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை மடிச்சு விட்டு அப்படி வாட்சை பார்த்து, சார் நீங்கள் எந்த நாட்டு மணி கேட்குறீங்க அப்படிங்கிறான். எந்த நாட்டு நேரமா? 27 நாட்டு நேரம் இந்த வாட்ச் காட்டும், நீங்கள் எந்த நாட்டு நேரத்தை கேட்குறீங்க? உடனே அவர் சொல்றாரு. அதுல இருந்து அவன் ஃபோன் பண்ணி ஒய்ஃப்ட்ட பேசுறான். அதுல இருந்தே அவனுடைய பிஏக்கு மெயில் அனுப்புறான். அதுல இருந்தே அவருடைய ஒரு செல்ஃபி எடுக்கிறான். ஒரு மிரண்டுட்டார். அந்த வாட்சை எட்டி பார்க்குறாரு. உள்ள வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த முள்ளு தங்கத்திலேயே செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அழகான ஒரு சிறப்பான வாட்ச் நம்மள மாதிரி ஆளுகள்கிட்ட தான் இருக்கணும், இவங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முடிவு பண்ணி, தம்பி இந்த வாட்ச் என்ன ரேட்டா இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க. இல்லை சார், இது நான் ரொம்ப ஆசையாச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இந்த வாட்சை வாங்கினதை விட 10 மடங்கு இல்லைங்க 50 மடங்கு அதிகமாக பணம் தர்றேன், இந்த வாட்சை எனக்கு கொடுத்துருங்க. உடனே சரி சார் இவ்வளோ ரூபாய்க்கு கேட்குறாருன்ட்டு கொடுத்துட்டான். கொடுத்தோடனே அவர் தன் கையில் மாட்டிட்டு சந்தோஷம் அப்படி கிளம்பி போனார் பாருங்க. உடனே சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னா, என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். இந்த சூட்கேஸை தூக்கிட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு, அந்த வாட்ச் ஓடணும்னா இந்த 2 சூட்கேஸ்ல தான் பேட்டரி இருக்கு அப்படின்னு. பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, அடுத்தவங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, நாம தாங்க கஷ்டப்படுறோம் அப்படியே நினைக்கிறோம் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்? அடுத்தவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் காரணம். நம்ம எப்பயுமே மற்றவங்க கையில் கட்டி இருக்கிற விலை உயர்ந்த கடிகாரத்தை கவனிக்கிறோமே தவிர அவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற சுமையை பார்க்க மறந்து விடுகிறோம். எல்லாருக்குள்ளேயும் வருத்தம் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் துயரம் இருக்கிறது. நம்ம அதை கவனிப்பதே இல்லை. நம்ம வெளியில இருக்கிற பகட்டான வாழ்க்கையை மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பதால் நம்ம வாழ்க்கை ஏதோ தாழ்வானது மாதிரியும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது மாதிரியும் நம்ம கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது வெற்றி கிடையாது. தன்னை எவன் வென்றெடுக்கிறானோ, தன்னை எவன் அறிந்திருக்கிறானோ அவன்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரங்களை தொடுகிறவன் என்பதால் தன்னை அறிவதற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள்.